விருச்சிகராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதம் மட்டும் டல். ஆனால் அந்த 5 மாதத்திற்கு பிறகு உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார். ஆகா ஓகோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு வேலையை விடுறது இந்த மாதிரியான விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. யாரையும் நம்புகிற விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது. ஃப்ரெண்டு வந்து அதை சொன்னார் இதை சொன்னார், என் ஃப்ரெண்டுக்காக போய் நின்னேன், ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டேன், நம்ம தாராள பிரபு என் ஃப்ரெண்டுக்காக கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துட்டேன், பண்ணிக்கடா நீயே செலவு பண்ணுன்ட்டு கடைசியில் வந்து விடியறது நம்ம தலையில் தானே வந்து விடியும். ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டு தானே. இந்த மாதிரியான விஷயங்களில் முதல் 5 மாதங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த 5 மாதம் மட்டும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஏதாவது ஒரு வீண் விரயம் போன்ற விஷயங்கள் வரும் என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அவசியம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு நிலைமை அப்படியே தலைகளாக மாறுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இந்த உச்சகுரு ஒரு 3 மாதங்கள் இருந்தாலும் திருப்பி 10ஆம் இடத்திற்கு போயிட்டு மறுபடியும் 9ஆம் இடத்திற்கே வந்து விடுவார். ஆக முதல் 5 மாதங்கள் சுமாராக போகக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்காரர்களுக்கு. பிற்பகுதி 7 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. தொழில் முனைவோருக்கெல்லாம் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குறிப்பாக வெளிநாடு ஆர்டர் எதிர்பார்த்து இன்றைக்கி உலக அமைப்பில் அந்தால் இப்படி ஆர்டர் போட்டார், இந்தால் இப்படி ஆர்டர் போட்டார், இதை நம்பி மிஷினை இறக்கினேன், அதை நம்பி மிஷினை இறக்கினேன், வேலைக்காரங்களை பார்த்தேன், ஆர்டரே கிடைக்கலன்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய மேற்கு மண்டல அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கும். ஜூன் மாதத்திற்கு உள்ளே என்ன நடக்கும்? ஒரு 5 மாதம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள் கிளிக் ஆகும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலேயே அதற்கான விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு. தூர இடங்களில் போய் தொழில் பண்ணணும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக வருடத்தின் முதல் 5 மாதங்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பிற்பகுதி 5 மாதங்கள் பிற்பகுதி 7 மாதங்கள் என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ கோயிலுக்கான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் இதுவரைக்கும் தடையானது, என்ன கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, புத்திர பாக்கியம் நடக்கலை, இவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை கிடைத்தல், திருமணம் நடத்தல், புத்திர பாக்கியம் கிடைத்தல் அவ்வளவுமே மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அம்மாவுடைய உடம்பை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐலாம் இப்போ கட்ட முடியல பாருங்கள், ஹவுசிங் லோன் ஏன்டா வாங்கினேன்னு சொல்லக்கூடிய வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் 4 மாதத்தில் தீரக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 2026ஆம் ஆண்டு.